ஒரே ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பட்ஸ் இது இருந்தால் போதும் வீட்டிலே சூப்பராக கேண்டில் வந்து தயாரிச்சிடலாம். ஸோ அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கிளாஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றணும். ஸோ ஊற்றும்போது என்னாச்சுன்னா மேலே கொஞ்சோண்டு அரிசி வந்து வந்துச்சு. அதை எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றணும். ஸோ எண்ணெய் ஊற்றதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பட்ஸை வந்து அதை அப்படியே சொருவிடலாம். அது கட் பண்ணியும் சொருவலாம், இல்லை அப்படியே ஹைட்டு பொறுத்து இருக்குது. அதை வந்து சொருவிட்டு பற்ற வச்சா கேண்டில் வந்து ரெடி. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸில் இதை வந்து எரிய வச்சேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எரிஞ்சுது. இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாரேன்ப்பா கேண்டில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல வந்து அணைஞ்சிச்சு. அப்புறம் தான் நான் பார்த்தேன் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக நான் ஊற்றிருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பட்ஸ் அந்த காட்டன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் டச் ஆகணும். தெரியும் நம்ம எண்ணெயாக இருந்தால் தான் எரியும். அதுக்கப்புறம் சரி அந்த பட்ஸை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு அந்த பட்ஸை கொஞ்சம் எண்ணெயில் டச் பண்ணுற மாதிரி இது பண்ணேன். அப்புறம் எரிய வச்சா சூப்பராக எரிஞ்சுதுங்க. நானும் சரி அது எப்போ அணையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. எரிஞ்சிட்டே இருந்துச்சு. 30 மினிட்ஸ் எரியுது. இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லை கேண்டில் இல்லை, அவசரத்துக்கு கேண்டில் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாங்க. 30 மினிட்ஸ் சூப்பராக எரியுது. அதுக்கப்புறம் வேணால் நம்ம வேறு பட்ஸ் வேணால் வச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்ல ஐடியா. இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான்னு தெரியல. இதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். ரியலி சூப்பராக இருக்குது இந்த ஐடியா.